நாளைக்கு பாப்பாவோ தம்பியோ யார் வந்தாலும் எனக்கு கொடுக்குற அன்பை விட பாசத்தை விட அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கொடுக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டோம். Galata Pink presents Glorious Icons Awards 2024. Title sponsors GT Holidays, India's #1 travel partner. Powered by Sunland Refined Sunflower Oil. பிசுபிசுப்பு இல்லாத Sunland Refined Sunflower Oil. Luxury partner Audi Chennai. Food partner Topi Vapa Biryani. Hospitality partner Park Alansa Nungambakkam Chennai. ஒரு இடத்துல வந்து தருணுக்கு வந்து ஒரு தம்பி இல்லை அப்படிங்கிறது ஒரு ஏக்கமாகவே இருந்துச்சு. ஒரு பர்டிகுலர் டைமில் காயத்ரி சொன்னால் இல்லை தருணுக்காக வி வில் கோ ஃபார் செகண்ட் பேபி. அம்மா வந்தா ஒரு குழந்தை தேடுவல அந்த மாதிரி தருண் வந்தா தேடுவா. தருணை வந்து கரெக்டாக பாருங்க, ரெண்டு பேரும் ஈக்குவலாக நடத்துங்க. தருணை திட்டுறாதீங்க, அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து அம்மா அப்பா போட்டு திட்டுறாங்க. என்ன காரணம்? நீங்க தான் யுகாக்கு கொடுக்குற அதே பாசத்தை எனக்கும் தராங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எப்படி தெரியும்? என்கிட்ட இருக்க பெரிய கோவம் என்னன்னாக்கா நான் திருப்பி சண்டை போட மாட்டேங்கிறது தான் கோவம். நானா வந்து கொஞ்சம் லூசு, அவர் அப்படி கிடையாது. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பிரிட்ஜாக நின்னா மேபி அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அன்னைக்கு பேசினேன். சில வீடியோஸ்லாம் போட்டு அவங்க பேசுறாங்க, குழந்தைய திட்டாதீங்க, அன்பா பார்த்துக்கங்கன்றாங்க. ஸோ எப்படி இருக்கு இந்த ஒரு அன்பு? நிஜமாவே இது அன்கண்டிஷ்னல் லவ்னு சொல்லுவாங்கள்ல, அது நான் ரியலாக இந்த மக்கள்கிட்ட இருந்து பார்க்குறேன். நம்ம வீட்டில் இருந்து கொடுக்குற சப்போர்ட்டை விட இது வந்து என்னன்னே தெரியாமல் ஒரு சப்போர்ட் நம்ம கொடுக்குறாங்கள, அதுதான் எங்களை தினமும் ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு நாங்கள் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப நன்றி மக்களுக்கு. பொதுவாக சொல்லுவாங்க குழந்தை ஃபோட்டோ வெளில போடாதீங்க, குழந்தை ஃபோட்டோ வந்து இந்த வயசு வரைக்கும் காட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆரம்பத்துலேருந்து எண்ட் வரைக்கும் அவங்க எப்படிலாம் வந்து ஒரு மாதத்தில் வந்து எப்படிலாம் வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றதே வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கீங்களே. யாரும் எதுவும் சொல்லையா? ஏன் கண்ணு பற்ற போகுது அப்படி அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லையா? இல்லை, நம்ம குடும்பம் நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி கிட்ட, அத்தை மாமா கிட்ட, அக்கா தங்கச்சி கிட்ட குழந்தைய காட்டும் போது அவங்க கண்ணு வச்சிருவாங்களா என்ன, அந்த மாதிரி தான் நான் அவங்களையும் பார்க்குறேன். ஸோ எங்கள் வீட்டில் என்ன நடக்குதோ, யுகாக்கு என்ன நடக்குதோ, தருணுக்கு என்ன நடக்குதோ அவங்களோடய சேர்ந்து ஷேர் பண்ணும் போது நிஜமாவே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருக்குது. அவங்கள நான் தனியாக பிரித்து பார்க்கல. சரி, நீங்கள் எப்போது லைட்டாக வந்து தங்கச்சி பாப்பா வந்ததுக்கப்புறம் என் மேலே வந்து பாசம்லாம் வந்து அப்புறம் குறைஞ்சிடக்கூடாது அப்படிலாம் ஏதாவது கண்டிஷன் போட்டிங்களா அம்மா அப்பா? பண்ணி தானே ஆகணும். என்ன பண்ணி தான் ஆகணும்? இல்லை, அவன் மேலே இன்னும் பாசம் காட்டி தானே ஆகணும். இன்னும் குழந்தைல இப்படி ஒரு அண்ணனா? இல்லை, ஆக்சுவலி ஃபஸ்ட்டே தருண் என்ன சொன்னான்னா, எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் ஒரு மீட்டிங், நாங்கள் எப்போவுமே வந்து எதாவது பேசணும் அப்படின்னா ஃபேமிலியாக ஒரு மீட்டிங் போட்டு உட்காந்து எல்லாம் நான் எங்களோட இந்த மாதிரி நடந்துச்சு இப்படி இருந்ததுன்னு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்போம். அந்த மாதிரி ஒரு மீட்டிங் போட்டு நாளைக்கு பாப்பாவோ தம்பியோ யார் வந்தாலும் எனக்கு கொடுக்குற அன்பை விட பாசத்தை விட அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும், கொஞ்சம் கூட கம்மியாகிடக்கூடாது, பார்த்துக்கோங்க அப்படின்னு எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டோம். ஸோ யுகா வரத்துக்கு முன்னாடியே. பட் நீங்கள் வந்து ஆஸ் அ பேரண்ட்டாக வந்து அதில் எவ்வளோ ஷியோராக இருந்தீங்க? லைக் தருணோட இம்பார்ட்டன்ஸ் இல்லை, தருணுக்கு கொடுக்குற அட்டென்ஷன் வந்து கண்டிப்பாக மாறிடவே கூடாது, அவனுக்கு என்ன கிடைக்கணுமோ அது வந்து அவனுக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்றதுல எவ்வளோ பர்டிகுலராக இருந்தீங்க? பேரண்ட்ஸ்க்கு வந்து எல்லா குழந்தைங்களும் ஃபஸ்ட்டோ செகண்டோ இட் இஸ் ஆல்வேஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தருண் வெரி ஸ்பெஷல். இன்ஃபேக்ட் வந்து யுகாவே வந்து தருணுக்காக தான். காயத்ரி வந்து தருண் வந்து எனக்கு ஒரு சிப்ளிங் இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது நாங்கள் வந்து ஓடுறதுல வந்து நாங்கள் சரி வி தாட் ஓகே தருண் மட்டும் போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டோம். ஒரு இடத்துல வந்து தருணுக்கு வந்து ஒரு தம்பி இல்லை அப்படிங்கிறது ஒரு ஏக்கமாகவே இருந்துச்சு. அவனுக்கு அடுத்து யாருமே பிளேமேட்ஸ் இல்லை அப்படின்ட்டு. அவங்க எல்லாருக்கூடையும் பயங்கர அன்பாக விளையாடும் போது எங்களுக்கு ஆனால் டைம் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஒரு பர்டிகுலர் டைமில் காயத்ரி சொன்னால் இல்லை தருணுக்காக வி வில் கோ ஃபார் செகண்ட் பேபி. ஸோ அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி திஸ் இஸ் யுகா இஸ் கிஃப்ட் ஃபார் தருண். ஸோ உண்மை அதுதான். எல்லாருமே சொல்லியிருப்பாங்கல்ல, ஏன் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறோமோ இல்லையா, சுற்றி இருக்கவங்க சொல்லியிருப்பாங்க எல்லாருமே. அந்த ஆமாம், யூஸ்வலாக என்னென்னா ஃபஸ்ட்டு குழந்தைக்கு ஒரு 3 வயசு இருக்கும் போது பிளான் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களுமே அது அப்படியே சொன்ன மாதிரி அப்படியே ஓடிட்டு இருந்தனால அது யோசிக்கவே இல்லை. சடனாக தருண் கேட்டதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு அப்போ யோசித்தோம், இவ்வளோ கேப் ஆகிடுச்சு, இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசித்தோம். பட் யுகா வந்ததுக்கப்புறம் தருண் அந்த விஷயத்தை நாங்கள் யோசிச்சிருக்கவே வேண்டான்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டான். அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறா. சீரியஸாக ஒரு அப்பா அம்மா மாதிரி தான் யுகாவை பார்த்துக்கிறாங்களே. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கிட்ட தான் இருப்பாங்க. அவங்க நான் ஃபீட் பண்ணிட்டு கொடுப்பேன், அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா தருண் கிட்ட மட்டும்தான் இருப்பாங்க யுகா. ஸோ அவ்வளோ அழகாக பாண்டிங் அழகாக இருக்கும். எங்கள் எல்லார்ட்டையும் சிரித்து விளையாடுறத விட அவங்க அண்ணன் அப்படின்னாக்கா அவளுடைய எக்ஸ்பிரஷன்ஸே வேற மாதிரி இருக்கும். ஆமாம், ஸ்கூல் முடிச்சு அவன் வரான் அப்படின்னு தெரிஞ்சாலே அவளுக்கு எங்கேயோ தேடுவா. அம்மா வந்தால் ஒரு குழந்தை தேடுவல, அந்த மாதிரி தருண் வந்தால் தேடுவா. ஏன்னா எப்படி அம்மா அப்பாவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கோ, ஒரு வீடியோலலாம் பார்த்தேன் கமெண்ட்ல வந்து அம்மா அப்பாவை போட்டு திட்டுறாங்க. என்ன காரணம்? நீங்க தான்
தருணை வந்து கரெக்டாக பாருங்க, ரெண்டு பேரையும் ஈக்குவலாக நடத்துங்க. தருணை திட்டுறாதீங்க, அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே அவ்வளோ பாசம் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உலகத்தில் எவ்வளோ அம்மா இருக்கு. எங்கள் அம்மா தான் எனக்கு ஸ்பெஷல்னு எல்லா பசங்களுக்கும் இருக்கும்ல. உங்கள் அம்மா உனக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எப்படி தெரியும் என் அம்மா வந்து என்னை சரியாக சூப்பர்ப்பா, பார்த்துக்க சூப்பர்ப்பா, வாப்பா. மாட்டாங்க. அவங்க சீரியஸாக சொல்கிறேன், யுகாவுக்கு கொடுக்குற அதே பாசத்தை எனக்கும் தராங்க. பட் ஸ்டில் நான் சொல்கிறது என்னன்னா, யுகாவுக்கு இன்னும் அதிகமான பாசம் தாங்க. அவள் இன்னும் குழந்தை, அவளுக்கு இன்னும் அட்டென்ஷன் தேவை. இப்போ கூட பாருங்க, அவள் ஏதோ பேசணுன்ற. அதனால வந்துட்டு அவங்க ஃபேன் பேஸ்ன்னு நீங்கள் சொன்னீங்களே, எனக்கு தெரிஞ்ச ஃபேன் பேஸ்லாம் இல்லை, அவங்க ஒரு ஃபேமிலி மாதிரி தான். சின்ன வயசில் அந்த ஒரு சில காரணங்களால் சரியான ஒரு பணம் இருந்திருக்காது, ஒரு வரவு கரெக்டாக இருந்திருக்காது. அம்மா கிட்ட இதை கேட்கலாமா, கேட்டால் அம்மாவால் இதை செய்ய முடியுமா, அந்த ஒரு தயக்கம்லாம் இருந்திருக்கா. அதை மாற்றி அப்படியே இருக்கும்ல. இப்போ பையன் என்ன கேட்டாலும் என்னால் வாங்கி தர முடியும். இந்த ஒரு கான்ட்ராஸ்ட் எப்படி இருக்குது உங்களுக்கு? இல்லை, நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆசைப்பட்டதில்லை. தோணுனதும் கிடையாது. எங்கள் அம்மா இது செய்யலையே, கேட்கலாமா வேணாமா அப்படின்னு கூட நாங்கள் யோசிச்சதில்ல. அம்மா எது பண்ணுறாங்களோ அதுதான் கரெக்ட். அம்மா கொடுக்கலையா, ஓகே கொடுக்கல, அப்படி தான் இருந்துச்சு. பட் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது என் பிள்ளைய வந்து நல்லா படிக்க வச்சணும் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு இருக்குது. என் பசங்களை நல்லா படிக்க வைக்கணுன்றது மட்டும்தான் என்னோட மோட்டிவ். ஓகே, ஸ்வீட் ஸ்வீட். இப்போ பல நேரங்களில் வந்து நம்ம அம்மாக்களை தான் வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துப்போம். சரி அம்மா தானே, புரிஞ்சுப்பாங்க, அம்மா தானே, அப்படி அந்த மாதிரி. நீங்கள் வந்து அந்த மாதிரி எடுத்துக்கிட்ட ஒரு தருணம், அப்புறமா நினச்சி வருத்தப்பட்டது ஒன்று சொல்லுங்கள். எங்கள் அம்மா ஃபோன் பண்ணால் சம்டைம்ஸ் அம்மா தானே அப்படின்னு சொல்லி நான் எடுக்காமல் இருந்திருக்கேன். ஆனால் திடீர்னு நானே ஒரு சில சமயம் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு எங்கள் அம்மா கூப்பிட்டுருந்தா நான் எடுக்காமல் போயிடக்கூடாதுன்னு இப்போ ஃபோன் அடித்தாலும் ஃபஸ்ட்டு காலில் எடுத்துரு, அம்மா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயம் நான் மாற்றிருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் நான் திருப்பி பண்ணணும், இதெல்லாம் நான் எங்கள் அம்மா இப்படி வச்சு பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் எங்கள் அம்மாவுக்கு இருக்கும். இப்படி தான் நான் எங்கள் அம்மாவை பார்த்துக்க போகிறேன் அப்படி நீங்கள் உங்களுக்குள்ளே எப்பயாவது ரியலைஸ் பண்ணி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? யோசிச்சிருக்கேன். நல்லா பார்த்துக்கணும், அவங்கள எப்போவுமே சிரிக்க வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கேன். இன்னொன்று என்னென்னா, எங்கள் அம்மா வேலைக்கு போகாமல் இருக்கணும், இப்போ வரைக்கும் அவங்க வேலைக்கு நான் போகாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நானும் டு ஆட் திஸ் ஆக்சுவலி, காயத்ரி வந்து அவங்க அம்மா வந்து தனியாக நிற்கணும் அப்படிங்கிறதுல ஷீ இஸ் வெரி வெரி அடமெண்ட் அண்ட் கான்ஃபிடென்ட். இப்போது காயத்ரி கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் எங்கள் கூட வாங்க அப்படின்னு கூப்பிட்டோம். இல்லை மாப்பிள்ள அது சரியாக இருக்காது அப்படின்ட்டு அவங்க இன்னும் அவங்க அண்ணா அவங்களாம் இருக்காங்க. பட் ஸ்டில் அவங்க அண்ணனுக்கு இப்போ வேலைக்கு போகிறாரு, பட் நான் இன்னமும் வேலைக்கு போவேன் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் அவங்களது. ஏதாவது ஒரு பாயிண்டில் வந்து இந்த ஒரு மோமெண்ட்டில் மட்டும் எங்கள் அப்பா இருந்திருக்கலாம், எனக்கு இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்காது, அப்படி ஏதாவது யோசிச்சு வருத்தப்பட்டிருக்கீங்களா? அப்படி இல்லை, எல்லா டைமும் அப்பா கூட இருந்திருக்கலாம் தான் யோசிப்பேன். நிறையா இப்போ பாப்பா பிறக்கும் போதோ தருண் பிறந்திருக்கும் போதோ இதெல்லாம் அப்பா தூக்கி கொஞ்சலையே, தருண்லாம் தூக்கி கொஞ்சலையே அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த தாத்தா பாட்டி இவங்களாம் இருக்கும்போது நம்ம அப்பாவும் இருந்தால் அந்த ஒரு தாத்தாலாம் இருந்திருப்பாருன்னு தோணியிருக்கு. பட் ஓகே, அந்த டைமில் இல்லவே இல்லை, அதான் உண்மை. ஸோ நாங்கள் கஷ்டப்பட்டப்போ நாங்கள் எப்படி இருந்தோம் அப்படின்னாக்க, ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டோம். இன்ஃபேக்ட் அதாவது எப்படின்னா, ஒரு நைட்டுக்கு மேலே ஒரு வாக்குவாதம் வந்து வளராது எங்கள் ரெண்டு பேருக்கிட்டையும். இன்னொன்று என்னென்னா, அவளுக்கு என்கிட்ட இருக்க பெரிய கோவமே என்னன்னாக்கா, நான் திருப்பி சண்டை போட மாட்டேங்கிறது தான் கோவம். நான் ஒரு விஷயத்துக்கு ஆர்கியூ பண்ணுறேன், சரிங்கிறீங்க, ஆனால் அது செய்ய முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும், அப்படியே சரி சொல்கிறீங்க. அதனால அவளுடைய பிரச்சனையே வந்து நான் சண்டை போடலைங்கிறது தான் இருந்தது. அடுத்த நாள் வந்து அது திருப்பி எப்படின்னா, எனக்கு அவள்கிட்ட கோவம் மட்டும் இருக்கும், நான் எதுக்கு இப்போ சண்டை போட்டேன்னே தெரியல. ரெண்டு பேருமே மறந்துடும் ஏதோ பிரச்சனை. நான் நினச்சிப்பேன் எதுக்காக சண்டை போட்டுன்றதை மறந்துடும். சண்டை இருக்குன்னு மட்டும் தான் ஞாபகம் வச்சிருப்பேன். இவர் சுத்தமாக மறந்துட்டு கேஷுவலாக வா என்ன சாப்பிடலாம் அந்த மாதிரி போயிடுவாரு. இவன் சண்டை போட மாட்டேங்கிறான்டா. உங்களுக்கு கோவமே வராதா? சண்டை போட மாட்டீங்களா? ஆக்சுவலி இல்லை, கோவங்கிறது இஸ் எமோஷன்ல, தட் ஹேஸ் அது ஒரு பவர்ஃபுல்லான டைமில் தான் வரணும். எப்போ பார்த்தாலும் வந்து அதுக்கு வேல்யூ கிடையாது. ரொம்ப ரேர். ஆனால் அந்த கோவம் வந்துச்சுன்னா அதை நம்ம ஃபேஸ் பண்ண முடியாது. ரொம்ப கரெக்டாகவும் இருக்கும், நம்ம ஐயோ தப்பு பண்ணிட்டு போல மன்னிச்சிருங்க அப்படின்னு வர மாதிரி இருக்கும். ஸோ ஐ திங்க் அவர் வந்து ஒரு லெஸ் எக்ஸ்பிரசிவான பர்சன், எல்லாத்தையும் அவருக்குள்ளேயே வச்சு தான் நான் நினைக்கிறேன். அந்த பிரேக் உங்களுக்கு என்னெல்லாம் விஷயங்கள், உங்களை பற்றியும் சரி, உங்கள் இந்த பாண்டிங்கை பற்றி, உங்கள் இந்த லவ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன? நிஜமாவே அந்த பிரேக் எனக்கு தேவைப்பட்டிருக்கு. ஏன்னா நிறைய இவரை புரிஞ்சிக்காமல் ஒரு டைமில் புரிஞ்சிக்க முடியாமே போயிடுச்சு. ஏதோ ஒரு ஃபோக்கஸில் அப்படியே போயிட்டு ரொம்ப சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன், ஏன்னே தெரியல. ஸோ அந்த டைமில் எனக்கு என்ன ஆச்சுன்னா, என்னை சுற்றி நிறைய சந்தோஷங்கள் என்னென்னமோ இருக்குது, பட் என்னால் அந்த சந்தோஷத்தை எடுத்துக்க முடியல. நான் சந்தோஷமாகவே இல்லை, ஏதோ எனக்கு மிஸ் ஆகிட்டே இருக்குது, நான் ரொம்ப தனியாக இருக்கேன் அப்படிலாம் என்னை ஃபீல் பண்ண வச்சது வந்து அந்த மொமெண்ட் வந்து இவர் இல்லை என் கூட. நான் அதனால தான் ரொம்ப லோன்லியாக இருக்கேன், எனக்கு ஏதோ மிஸ் ஆகிடுச்சு, என் லைஃபே எனக்கு இல்லைன்ற மாதிரி மிஸ் ஆனது வந்து
எனக்கு அந்த டைமில் தான் தோணுச்சு, ஓ இதுதான் இவர் தான் நம்ம லைஃப் போல் அப்படின்னு எனக்கு அந்த மொமெண்ட்டில் தான் தோணுச்சு. டக்குன்னு ஃபோன் அடிச்சு, இல்லை இல்லை நான் வந்துடுறேன், அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு நீங்க வந்து வரவே மாட்டேன் அப்படின்னு தான் வந்து கோவமா போயிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பயம் ஏதாவது இல்லையா? ஒருவேளை நம்ம திருப்பி போகும்போது அதெல்லாம் தேவையில்லை, நீ கோவமா தானே போன அப்படின்னு அவர் ஏதாவது ஒரு மனம் மாறி ஒரு பதில் சொல்லிட்டா என்ன பண்றது அப்படிலாம் யோசிச்சிங்களா? வாய்ப்பில்லை. கர்வத்தோட வாய்ப்பு இல்லைங்கிறீங்க. இல்லை எனக்கு தெரியும், நான் தான் வந்து கொஞ்சம் லூஸு, அவர் அப்படி கிடையாது. அவர் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நான் வந்து ஃபோன் பண்ணி, தங்கம் எனக்கு ஏதோ நீங்கள் இல்லாமல் இருக்க முடியாது, நான் வந்துடுறேன் அப்படின்னா, சரி தங்கம் அவ்வளோ மட்டும் தான் சொல்லுவார். வேறு எதுவுமே சொல்ல மாட்டேன். இல்லை இல்லை நீ இப்படி பண்ணிட்டியே அப்படி பண்ணிட்டியே அந்த ஆர்கியூ பண்ணுறது எதுவுமே இருக்காது. அவர் வந்து நான் ஏதாவது கேட்டால் வேண்டான்னு சொல்லி நான் கேட்டதே கிடையாது. சரி ஓகே இது மட்டும்தான் சொல்லுவார். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்தது, திருப்பி கூட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாவா எவ்வளோ பெருமையா இருக்கு. நான் அவர் வளர்றத பார்க்கும் போது இல்லை ஒரு விஷயத்துல வந்து அவர் பேசுறதும் மேபி அந்த கேப்ல உங்ககிட்ட அவர் என்னெல்லாம் வந்து அட்வைசஸ் ஏதாவது கொடுத்தாரா, சொன்னாரா, அதை பத்தி சொல்லுங்க. பயங்கர மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுவான். சில இடத்துல ஏதாவது நம்ம கரெக்டாக பேசல, அம்மா வார்த்தைகள் எனக்கு பெருசாக இங்கிலீஷ் நாலேஜ் எல்லாருக்கும் தெரியும், அது மாதிரி ஏதாவது சொல்லலாம், அம்மா தனியாக வந்து அது எல்லாரும் முன்னாடியும் சொல்ல மாட்டான். கூட்டிகிட்டு போய் அம்மா அது இந்த மாதிரி சொல்லி பாருங்களேன், அது வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்ல மாட்டான், அது இந்த மாதிரி சொல்லி பாருங்களேன் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். எனக்கு அந்த விஷயம் வரல, அது தப்புன்னு சொல்ல மாட்டான், அதை இப்படி சொல்லி காமிப்பான். எனக்கு அது எனக்கு புரியும். பட் அது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது, என் குழந்தை வந்து என்னை இவ்வளோ அழகாக புரிஞ்சுக்குதே அப்படின்னு சொல்லி. ஒரு கப்பலை தாண்டி நீங்கள் வந்து ஒரு அம்மா அப்பா இல்லையா? ஸோ கண்டிப்பாக அந்த கடமைகளை நீங்கள் வந்து அழகாக பண்ணியிருப்பீங்க. அப்பா அந்த குழந்தை எப்படி வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட என்ன சொன்னார், உங்ககிட்ட என்ன சொன்னார்? இல்லை அவன் வந்து பெருசாக ஏதோ சண்டை இந்த மாதிரி தெரியும், பட் அது எதுவுமே அவன் என்னன்னு கூட கேட்டுக்கல. என்கிட்ட இருக்கும்போது நார்மலாக எப்படி பேசுவானோ அந்த மாதிரி தான் இருப்பான். அங்கே போனாலும் அப்படி தான் பேசிப்பான். அவரை வந்து என்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டான், என்ன அவர்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டான், அந்த மாதிரி நடந்துப்பான். ஸோ சொல்லுங்க, எல்லா தருணத்துலையும் எப்படி நீங்கள் வந்து சேட்டை பண்ணாமல் குவைட்டாக குட் பாயாகவே எப்படி இருக்கீங்க? இல்லை அவங்கள புரிஞ்சுக்கணும்ல. இப்போ அவங்க 2 பேருமே இப்போது பிரிஞ்சிருக்காங்கன்னா, இப்போ அம்மா இல்லாமல் நான் எப்படி இருப்பேன், நான் இல்லாமல் அம்மா எப்படி இருப்பாங்க, அதே தான் அப்பாக்கும். இப்போது அவங்கள நான் புரிஞ்சுக்கிட்டா தானே இப்போ திருப்பி அவங்க 2 பேரும் சேரணும்னா, நான் எதுவுமே சொல்லலைன்னா அவங்க எப்படி திருப்பி அப்படியே இருந்துடலான்னு யோசிச்சிருக்க மாட்டாங்களா? அதனால் வந்துட்டு அவங்க 2 பேரும் அவங்க 2 பேருக்கும் ஒரு பிரிட்ஜாக நின்னேன்னா மேபி அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அன்றைக்கி பேசினேன். அன்னைக்கு பேசினதுனால இப்போ அவங்க சேர்ந்துட்டாங்கன்ற போது எனக்கு உண்மையாலுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அம்மா செல்லமா அப்பா செல்லமா தருண்? பேரண்ட்ஸ் செல்லம். இல்லை இது இப்போ கிடையாது. தருண் வந்து 1 இயர்க்கு அப்புறம் இந்த பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறத்துலேருந்து அவன் சொல்கிறது இதுதான். விட்டு கொடுத்ததில்ல 2 பேரையும், அம்மா அப்பாவா எங்கே கேட்டாலும் அம்மாவும் அப்பாவும். Galata Pink presents Glorious Icons Awards 2024. Title sponsors JD Holidays, India's #1 travel partner. Powered by Sunland Refined Sunflower Oil. பிசுபிசுப்பு இல்லாத Sunland Refined Sunflower Oil. Luxury partner Audi Chennai. Food partner Topi Vapa Biryani. Hospitality partner Park Alansa Nungambakkam Chennai.